ஓம் சாந்தி. பாபுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 12/4/2025 பாபா சொல்றாங்க, मीठी बच्चे तुम्हारा ये ब्राह्मण कुल बिल्कुल निराला है। तुम ब्राह्मण ही नॉलेजफुल हो। तुम ज्ञान विज्ञान और अज्ञान को जानते हो. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண குலம் முழுவதும் தனிப்பட்டது. நீங்க பிராமணர்கள் தான் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம், பாபா நீங்க தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க சொல்றார். ஞானம், விஞ்ஞானம் மற்றும் அஞ்ஞானம். அஞ்ஞானம்னா அறியாமையில் இருக்குது. இதை பற்றி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. கிஸ் சஹஜ் புருஷாத் சே தும் பச்சோं की दिल सब बातों से हटती जाए. எந்த ஒரு சகஜமான புருஷார்த்தம் மூலமா குழந்தைகளாகிய உங்களோட உள்ளம் எல்லா விஷயங்களிலிருந்தும் தன்னை விலக்கிக் கொள்ளும். சிரஃப் ருஹானி தந்தமி லக் ஜாओ. பாபா பதில் சொல்றாங்க, இந்த ஆன்மீக வியாபாரத்தில் ஈடுபடுங்க. எந்த அளவுக்கு இந்த ஆன்மீக சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலிருந்தும் தானாகவே உள்ளம் விலகிவிடும். ராஜா இல்லைனைக்கு புருஷார்த்தம் இல்லை, ராஜ்யத்தை அடையக்கூடிய புருஷார்த்தத்தை ஈடுபடுவோம். परंतु रूहानी सर्विस के साथ साथ जो रचना रची है उसकी भी संभाल कर. ஆன்மீக சேவை செய்கிறதன் கூடவே நீங்கள் என்ன ஒரு படைப்பு படைத்தீங்களோ அப்படின்னா, குடும்ப காரியங்கள் இருக்குது, அங்கே பார்க்க வேண்டிய கடமைகள் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அதை எல்லாத்தையும் நீங்கள் பராமரிக்கணும் இல்லையா? ஆன்மீக சேவையும் பண்ணணும், அதே நேரத்தில் குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும். तुम बच्चों को बाबा मुरली उल्लास சொல்கிறாங்க, बच्चों को भी अडैप्ट करते हैं बाबा. ब्राह्मणों को देवता नहीं कहेंगे, ये ब्रह्मा का मंदिर, वो भी मनुष्य है. ये बाबा குழந்தைகளை தத்தெடுக்கிறார், பிராமணர்களாக ஆக்கிறார். பிராமணனை தேவதா சொல்ல முடியாது. இங்கே பிரம்மாவுடைய கோயில் இருக்கு, அவர் யார்? மனுஷன்தான். ब्रह्मा के साथ सरस्वती भी, ब्रह्मा கூடவே சரஸ்வதி இருக்கிறாங்க. फिर देवियों को भी मंदिर है, தேவிகளுக்கும் கோயில் இருக்கு. सभी यहाँ के मनुष्य எல்லாருமே யாரு? இங்கே இருக்க மனிதர்கள் தான். मंदिर एक का बना दिया, प्रजापिता की तो ढेर प्रजा होगी ना. கோயில் ஒருவருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. பிரஜாபிதான்றது, பிரஜாபிதா யாரு? பிரம்மா. அவருக்கு பிரஜைகள் நிறைய இருக்கிறாங்க. பாபாவுக்கு ஒரு கோயில் இருக்குது. மற்றபடி பிரம்மாவுக்கு பாருங்க நிறைய கோயில் இருக்கார். ஏன்? என்ன புருஷார்த்தினுடைய நிலை தானே. அதனால் அப்பா अब बन रहे பிரஜாபிதா பிரம்மா का कुल वृत्ति को पा रहे हैं. பிரஜாபிதாவுடைய குழந்தைகள், பிரஜைகள் நிறைய இருக்கிறாங்க, உருவாகி கொண்டே இருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மா மூலம் குலமானது விருத்தி அடைஞ்சிட்டு இருக்குது. எல்லாருமே யாரு? அடாப்டட் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட தர்மத்தின் குழந்தைகள். இந்த தத்தெடுக்கப்பட்டது, இந்த பிராமண தர்மம்ன்றதே தத்தெடுக்கப்பட்டது. எல்லாரும் தர்மத்தினோட குழந்தைகள். आप तुमको बेहद के बाप ने धर्म का बच्चा बना दे. இப்போ உங்களை எல்லையற்ற அப்பா என்ன செய்யறார்? தர்மத்தின் குழந்தைகளாக ஆக்கியிருக்கிறார். பிரம்மா பி பேஹத் கே பாப் கா பச்சா டாரனா. பிரம்மாவும் யார்? எல்லையற்ற சிவ தந்தை, சிவனுடைய குழந்தை அல்லவா? இன்கோ பி வருஷம் உன்சே மில்தா. இவருக்கும் ஆஸ்தி யார்கிட்டேன்னு கிடைக்குது? ஆஸ்தி சிவபாபாட்டேன்னு கிடைக்குது. தும் போத்திர போத்திரியும் கபி வருஷம் உன்சே மில்தா. நீங்கள் யார்? பேரன் பேத்திகள், உங்களுக்கும் ஆஸ்தி சிவபாபாட்டேன்னு கிடைக்குது. கியான் தோ கோய் கே பாஸ் ஹை நஹீ. யாரிடமும் ஞானம் இல்லை. ஏன்னா ஞானக்கடல் யாரு? ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். அவரிடம் தான் எல்லா ஞானமும் இருக்கு. ஓ பாப் ஜப் தக் நான் எதுவரை சிவபாபா வரல அது வரைக்கும் யாருக்கும் சத்கதி ஏற்படாது. அபித்தும் பக்தி சே ஞானமே ஆய் சத்கதி கேலி. இப்போ நீங்கள் பக்தியிலேருந்து ஞானத்துக்கு வந்துட்டீங்க. சத்கதி அடைவதற்காக சத்தியுகோ கஹா ஜாத்தாய் சத்கதி. சத்தியுகத்தை தான் என்ன சொல்கிறோம்? சத்கதி. கலியுகத்தை துர்கதின்னு சொல்கிறோம். ஏன்னா ராவனுடைய ராஜ்யம் இது. சத்தியுகத்தை ராமராஜ்யம்னு சொல்கிறோம். சூரியம்சி இருக்காங்க, அடுத்து சந்திரம்சி வந்துடும். யதார்த்த பேருன்றார் பாபா. சூரியம்சி சந்திரம்சி பாருங்க, எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சொல்கிறது மாதிரி அது அமையுது இல்லையா? பாபா தூர தேசத்திலிருந்து மாற்றானுடைய தேசத்துக்கு வந்திருக்காரு, நமக்கு படிப்பிப்பதற்காக. பிறகு கற்றுக் கொடுத்த பிறகு போயிடுவார். பாபா சொல்கிறாங்க, நான் வந்திருக்கிறது எதுக்காக?
உங்களை பதீத்தத்திலிருந்து பாவனமாக்குறதுக்கு மியாத்தா ஹே. செகண்டுமே நான் வர்றது செகண்டில் தான், டைம் எடுக்காது. ஆத்மா செகண்டில் சரீரம் விடுது, சரீரம் எடுக்குது. யாருமே பார்க்க முடியாது. ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி, பவர். சொல்லப்படுது सेकंड जीवन मुक्ति। रावण राज्य को जीवन बंधन राज्य कहें। ராவண ராஜ்யத்தை ஜீவன் பந்தன் ராஜ்யன்னு சொல். ஜீவனம் வாழ்க்கை எப்படி இருக்குது, ரொம்ப பந்தனமாக இருக்கு. பச்சா பைதா ஹுவா और बाप का वर्षा मिला, குழந்தைகள் பிறக்கிறாங்க, பிறகு அப்பாவுடைய ஆஸ்தி கிடைச்சிது. तुमने भी बाप को पहचाना और स्वर्गीय मालिक बने, फिर उसमें नंबर और मर्तबे. நீங்கள் கூட பாபா தெரிஞ்சிட்டீங்க, சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆகுறீங்க. அதில் கூட வரிசைக்கரம் என்ன இருக்கு, பதவி இருக்கு, புருஷார்த்தானுசாரமா. பாப் बहुत अच्छी रीति समझाते रहते. பாபா ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு 2 அப்பா இருக்காங்க, ஒருவர் லௌகீகம், இன்னொருத்தர் பரலௌகிக். பரலௌகிக் பாப் தோ ஹே தேஹி அபிமானி. பரலௌகிக் அப்பா யாரு, ஆத்மா அபிமானி இருக்கிறாரு. இஸ்மே ஆதே தோ பி தேக அபிமானம் नहीं होती. இதில் வந்துட்டோம்னால என்ன ஆகும், தேகத்தோட அபிமானம் இருக்காது. அதே हमने லோன் लिया. இது சிவபாபா சிவபாபா பிரம்மாவோட சரீரத்தில் வர்றார், இதில் வர்றார். இந்த ரதத்தில் வந்தாலும் கூட சிவபாபா பிரம்மாவோட சரீரத்தில் வந்தாலும் கூட அவருக்கு தேகாபிமானம் வராது. ஏன், அவர் சொல்கிறார்ல, சரீரத்தை ஆதாரம் எடுக்கிறேன், சரீரத்தினுடைய பாண்டேஜ் பந்தனம் எனக்கு கிடையாது. அது சொல்கிறேன், நான் லோனாக எடுத்திருக்கிறேன், तुमको ज्ञान देने के लिए, நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்கறதா லோன் எடுத்திருக்கிறேன். என்னோட வேலை முடிஞ்சால் நான் போயிடுவேன், அவ்வளோதான். அப்போ பந்தன் இல்லை. ஞான் சாகரே பரந்து ज्ञान कैसे, நானே கடல் தான், நானே ஞானம் எப்படி கொடுப்பேன். கரமே तो तुम जानते हो, கர்ப்பத்தை நீங்கள் தான் போகிறீங்க. தொடை கரம், நான் கர்ப்பத்தில் போகிறதெல்லாம் இல்லை. மேரி கதி மத்தி ஞாரே, என்னுடைய வழிமுறைகள், என்னுடைய சிஸ்டம் எல்லாமே என்ன தனிப்பட்டதுன்ட்டார் பாபா. பாப் இஸ்மே ஆத்தே ஹே. சிவ பாபா இவரோட சரீரத்தில் வர்றார். இவருக்கு கூட அதை பற்றி தெரியல. பிரம்ம பாபாவுக்கு என்ன தெரியும், அவருக்கு தெரியாது. காத்தே பிஹி பிரம்மா துவாரா ஸ்தாபனா. இது மாத்திரம்தான் நம்ம சொல்கிறோம், பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை ஏற்படுது. பரந்து கேசே பிரம்மா துவாரா ஸ்தாபனா. ஆனால் எப்படி பாபா பிரம்மா மூலம் ஸ்தாபனா செய்கிறார், பிரம்மா ஸ்தாபனை செய்கிறாரு, விஷ்ணு பாலனை செய்கிறாரு, சங்கரர் விநாசம் பண்ணுறான்னு சொல்கிறோம். क्या प्रेरणा देंगे, என்ன பிரேரணை கொடுப்பார். பாப் காத்தே மே சாதாரண தன்மை ஆத்தாகும். பாபா சொல்கிறாங்க, நான் சாதாரண சரீரத்தில் வரேன். இந்த இவருக்கு பேர் பிரம்மான்னு வைக்கிறேன். ஏன்னா சிவ பாபா வராங்கன்னா பேர் மாற்றம் அடையல. क्योंकि சன்னியாஸ் கர்த்தேன்னா என்ன பண்ணுறார் பாபா, சன்னியாஸ் பண்ணுறார். சன்னியாஸ்னா இந்த உலகாய விஷயத்துலேருந்து தன்னை என்ன பண்ணுறார், விடிச்சுக்கிறார்ல. अच्छा बाबा धारणिक சொல்கிறாங்க, जितना टाइम मिले उतना टाइम ये रूहानी धंधा करने. எவ்வளோ நேரம் கிடைக்குது அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நேரத்தை இந்த ஆன்மீக வியாபாரத்தில் ஈடுபடுத்தணும். எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் ஆன்மீக வியாபாரம் செய்ய வேண்டும். ரூஹானி தந்தைக்கு சன்ஸ்காரம், ஆன்மீக வியாபாரம் செய்யக்கூடிய சன்ஸ்காரத்தை ஏற்படுத்துங்க. பதீத்தோங்க பாவன் பனானிக்கு சர்வீஸ் கண்ணி, பதீத்தமானவர்களை பாவனமாக்கக்கூடிய சேவா பண்ணுங்க. 2வது, அந்தர்முகியாகி பாபாவை நினைவு செய்யுங்கள். முக்ஸேஹே சப்தனை நிகழ்னு, வாயிலிருந்து சப்தம் வெளிவரக்கூடாது. அந்தர்முகி ஆகிட்டு என்ன பண்ணும், பாபா நினைவு செய்யணும். ஜெய்சி பாப்க்கு அகங்காரம் நெய். இப்படி பாருங்க, பாபாவுக்கு அகங்காரம் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் நிரகங்காரி ஆகுங்க. मनसा संकल्प व वृत्ति द्वारा श्रेष्ठ वाइब्रेशन की खुशबू फैलाने वाले शिव शक्ति கம்பைன்டு பவ. மனிதனுடைய சங்கல்பம் மற்றும் விருத்தி மூலமாக, உள்ளுணர்வு மூலமாக சிரேஷ்டமான வைப்ரேஷனுடைய நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவசக்தி இணைந்த சுரூபம் ஆகுங்க. எப்படி இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, ஸ்தூலமான நறுமணம் சாதனங்கள் மூலமாக ரோஜா மலர், சந்தனம், இப்படி விதவிதமான அந்த சென்ட் இல்லையா, நறுமணத்தை பரப்பக்கூடியதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் சிவசக்திகள் கம்பைன்ட் ஆகிட்டு என்ன பண்ணணும், மனதனோட சங்கல்பம்
மற்றும் விரத்தி மூலம் உள்ளுணர்வு மூலமா சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் இந்த நறுமணத்தை பரப்புங்க. தினந்தோறும் அமிர்த் வேலையில் விதவிதமான சிரேஷ்ட வைப்ரேஷனுடைய ஃபவுண்டைன் தர்மம். ஃபவுண்டைன் என்ன, அப்படியே அந்த தண்ணி பிரித்து அப்படி அடிக்கும், சுற்றி அப்படியே அடிக்கும். அது மாதிரி ஆத்மாக்கள் மேல் நீங்கள் என்ன பண்ணும், அந்த சென்ட் தெளிங்கன்றார். சென்ட்டை தெளிக்கிறாங்களே, இப்போ அந்த மாதிரி மிஷின்லாம் கூட வந்திருக்கு. இந்த வெல்கம் பண்ணுற இடத்துலலாம் செய்கிறாங்க, பன்னீர் தெளிப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த மிஷினே என்ன பண்ணும், அப்படியே பூ மாதிரி தெளிக்கும். அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாங்க, வைப்ரேஷனை நீ அன்பினுடைய, சுகத்தினுடைய, ஆனந்தத்தினுடைய நறுமணத்தை என்ன செய்யுங்க, எல்லார் மேலேயும் தெளிங்க. சிர்ஃப் சங்கல்ப ஆட்டோமேட்டிக்கலி சுவிட்ச் ஆன் கரும். எண்ணம் அப்படின்ற அந்த சுவிட்ச், அதை கூட சுவிட்ச் போட்டால் தான் அந்த இது தெளிக்கும். அந்த மாதிரி எண்ணம்ன்றத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், தெளிக்க ஆரம்பிச்சிடும். தோ விஷ்ம ஜோ சுத்த விருத்தியோகி பதுபூஹே, நீங்கள் நல்ல நறுமணத்தினுடைய, அன்பினுடைய, சுகத்தினுடைய, ஆனந்தத்தினுடைய எல்லாத்தையும் நீங்கள் தெளிக்கும் போது என்ன ஆகும்னா, அசுத்தமான விரத்தி இருக்குது, எண்ணங்களுடைய அந்த வாதாவரண், அசுத்தமான விரத்தியினுடைய துர்நாற்றம் அனைத்தும் சமாப்தியாகிவிடும். சுலோகன், சுகதாதா மூலமாக சுகத்தை வழங்கும் வள்ளல் பாபா மூலமாக சுகத்தினுடைய பண்டாரா இதை பிராப்தமாக அடைய வேண்டும். யஹி உன்கே பியார் கி நிஷான், இதுதான் என்ன, அவருடைய அன்பின் அடையாளம். பாபா இன்னைக்கு அவ்வியக்த சமிகை சொல்கிறாங்க, இணைந்த ரூபத்தினுடைய நினைவு மூலமாக சதா வெற்றியாளராக. जितनी शक्तियों की शक्ति है उतनी ही पांडवों की भी विशाल शक्ति. எந்த அளவுக்கு சக்திகளுடைய சக்தி இருக்கு, பாபா எப்பவுமே சக்திகளை அதிகம் சொல்வார், அந்த அளவுக்கு பாண்டவர்களுக்கும் என்ன இருக்கு, விஷால சக்தி இருக்கு. அதனால பாபா சத்துர்புஜ், 4 புஜங்கள் காட்டு, லக்ஷ்மி நாராயணோட இணைந்த சுரூபம் இல்லையா. சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் 2 பேருடைய இணைந்த ரூபம் தான் என்ன, சதுர்புஜ், 4 கரங்களோட. அதன் மூலமாக தான் விஸ்வ சேவனுடைய காரியம் வெற்றியை பிராப்தமாக அடையும். ஆகையினால சதா நீங்கள் ஒருத்தர் மற்றவங்க என்ன பண்ணுங்க, சகயோகி ஆகியிருங்க. ஜிம்மிவாரிக்கா தாஜ் சதா படாரே, பொறுப்பினுடைய கிரீடம் சதா, பொறுப்பினுடைய கிரீடம் சதா உங்களோட தலை மேலே இருக்கணும்ட்டார் பாபா. ஓம் சாந்தி.